ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் நடிகர் விஜய் ஆற்றிய உரை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களைப் பற்றி குறிப்பிட்டு தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த உரை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடனான மோதல் போக்காக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அது சீமானின் தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு மறைமுக விமர்சனமாக உணரப்பட்டது. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தமிழக அரசியல் களத்தில் அடி எடுத்து வைத்துள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் புதிய அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் களத்தில் புதிய அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கட்சிகள் மற்றும் ஆதரவாளர்களிடையே விவாதங்களை தூண்டியுள்ளது. மறுபுறம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டு வருகிறது. ஈரோட்டில் நடந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் விஜய் பேசும்போது மக்கள் நலனுக்கும் பொது சேவைக்கும் முக்கியத்துவம் அளித்த பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களைப் பற்றி குறிப்பிட்டார். இந்த குறிப்புகள் சீமானின் தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு மறைமுக விமர்சனமாகவே என்.டி.கே ஆதரவாளர்களால் பார்க்கப்பட்டது. மக்கள் நலன் மற்றும் பொது சேவைக்கு முக்கியத்துவம் அளித்த பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களின் பாரம்பரியத்தை விஜய் தனது பேச்சில் வலியுறுத்தினார். விஜயின் இந்த ஈரோட்டு பேச்சுக்கு சீமான் உடனடியாகவே தனது பதிலடியை அளித்தார். அரசியல் விவாதத்தை மேலும் தீவிரமாக்கினார். விஜய் களப்பணியிலும் தேர்தல் போட்டிகளிலும் பங்கேற்காதது அவரது அரசியல் உண்மையானதா என்பது குறித்து சீமான் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டியிடவில்லை? உண்மையான அரசியல் கட்சியாக இருந்தால் ஏன் களத்திற்கு இறங்கவில்லை என்றும் சீமான் சுட்டிக்காட்டினார். களத்தில் இறங்காத, தேர்தல்களில் போட்டியிடாத ஒருவர் அரசியல் பேசுவது நகைப்புக்குரியது. அது உண்மையான அரசியல் அல்ல என்று சீமான் விமர்சித்தார். நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் சீமானின் கருத்துக்களை எதிரொலித்து விஜயின் மறைமுக தாக்குதல்களையும் அவரது அரசியல் அனுபவ குறைபாட்டையும் விமர்சித்தனர். விஜயின் அரசியல் அனுபவம் மிகவும் குறைவானது. அவர் உண்மையான கள அனுபவம் இல்லாமல் பேசுவது தவறு என்றும் என்.டி.கே வட்டாரங்கள் கேள்வி எழுப்பினர். விஜய் மற்றும் சீமான் இருவரின் அரசியல் சித்தாந்தங்களும் மிகவும் வேறுபடுகின்றன. இது இரு கட்சிகளுக்கும் இடையேயான மோதலை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் ஒரு பரந்த, அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறையை வலியுறுத்துகிறார். அதே சமயம் சீமான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர். தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிறார். தேர்தல்களில் தீவிரமாக பங்கேற்காததற்காக, குறிப்பாக சமீபத்திய இடைத்தேர்தல்களில் போட்டியிடாததற்காக சீமான் விஜயையும் வையம் விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களத்தில் தன்னை நிரூபிக்க வேண்டும். உண்மையான அரசியல் கட்சியாக இருந்தால் களத்தில் இறங்கி போட்டியிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தினார். திமுகவை விஜய் விமர்சித்தது, அந்த கட்சியை தீய சக்தி என்று குறிப்பிட்டது குறித்தும் சீமான் தனது கருத்தை தெரிவித்தார். திமுக ஒரு தீய சக்தி என்பதை விஜய் தாமதமாகவே உணர்ந்துள்ளார். சீமான் நீண்ட காலமாக இதை சுட்டிக்காட்டி வருவதாக அவர் கூறினார். தனக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என 4 முக்கிய அரசியல் எதிரிகள் இருப்பதாகவும், விஜய்க்கு அப்படியான உண்மையான எதிரிகள் இல்லை என்றும் சீமான் தெளிவாக குறிப்பிட்டார். இந்த விஜய் சீமான் இடையான மோதல் போக்கு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.